மொழியில திரைப்படம் பண்ணுவது அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி போல உணர வைக்கிறது என்று இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். ரீசெண்டா சல்மான் கான் அவர்களுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிக்காந்தர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் தோல்வியை மட்டுமே சந்தித்தது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து படக்குழுவினரை, அதாவது சிக்காந்தர் படக்குழுவினரை மக்கள் மிகப்பெரிய அளவுல விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தாய்மொழியில திரைப்படம் பண்ணுவதுதான் மிகப்பெரிய பலம். ஸோ அப்போதான் டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கிடையே ஒரு இணைப்பையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஆனா வேற்று மொழியில திரைப்படம் பண்ணும்போது நம்மளுடைய திரைப்படம் முழுக்க முழுக்க எதனை நோக்கி எதனை நம்பி இருக்கும்னா கதையையும் திரைக்கதையும் மட்டுமே நம்பி இருக்கும். ஆனா நம்மளுடைய தாய்மொழியில பண்ணும்போது அது அந்த மாதிரி இருக்காது. தமிழ் மொழி வந்துட்டு மிகவும் பலமான மொழி. தெலுங்கு பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு ஓகே, ஏன்னா தெலுங்கு வந்துட்டு தமிழ் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஹிந்தி வந்துட்டு கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம இந்தியில திரைப்படம் பண்றோம் அப்படின்னா நம்ம ரைட்டிங் வந்துட்டு தமிழ்ல இருக்கும், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா அது ஹிந்தியில வரும். ஸோ அப்போ அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. எனவே வேற்று மொழியில திரைப்படம் பண்ணுவது அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளியை போல உணர வைக்கிறது என்று ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கூறுகிறார்.